இன்னைக்கு நான் உளுந்த மாவை கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம்னு சொல்லி தாங்க காலையில எழுந்து நான் கஞ்சி காய்ச்சி வச்சேன். ஆனா அதை குடிக்கும் போது தான் எனக்கே தெரியுது, என்ன இது ஒரு டேஸ்டே இல்லை, இதை போய் எப்படி குடிக்கிறது அப்படின்னு. மாசமா இருக்கும் போதெல்லாம் எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி கருப்பு உளுந்து கஞ்சி காய்ச்சி குடிமா, உன்னோட முதுகு வலிக்கு டெலிவரி டைம்ல உனக்கு முதுகு வலி வராதுன்னு சொல்லி. அப்பெல்லாம் நான் கேட்கல. இப்போ குழந்தை பெற்றக்கு அப்புறம் தான் ஒரு வழியா வரும்போது தான் இப்படி செஞ்சு பார்ப்போமே சொல்லி இந்த லட்டுவை நான் கருப்பு உளுந்த வாங்கி நல்லா வறுத்து நல்லா பொடியாக்கி வச்சுக்கோங்க. அதை நீங்க கஞ்சும் காய்ச்சி குடிக்கலாம், இல்ல ரொட்டி செஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு வெல்லம் போட்டு உருண்டை மாதிரியும் பிடிச்சி சாப்பிடலாம். நான் காலையிலே கஞ்சி காய்ச்சி வச்சுட்டேன்றனால அந்த கஞ்சிலேயே இன்னும் கொஞ்சம் கருப்பு உளுந்து மாவை நான் சேர்த்துக்கிட்டேன். இதே நீங்க கஞ்சி காய்ச்சாம வெறும் கருப்பு உளுந்து மாவே வச்சிருந்தீங்கன்னா அதை வெறும் மாவு எடுத்தே நீங்க புட்டு மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரொட்டி மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ரொட்டி மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டக்கு அப்புறம் இதை மிக்சியில போட்டு நல்லா பொடியாக்கி வச்சுக்கணும். இந்த வேர்க்கலையை வறுத்து இதோட சேர்த்து கொஞ்சம் வெல்லம், உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்வீட்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. தயவு செஞ்சு லட்டுங்களெல்லாம் சக்கரை மட்டும் சேர்த்துக்காதீங்க. வேர்க்கடலை வெல்லம் அரைச்சி வச்சு இதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்ச கருப்பு உளுந்து அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடயே வேர்க்கடலை வெல்லம் அரைச்சி வச்சிருந்தோம்ல அதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதக்கின உடனே தேங்காய் துருவி வச்சிருந்தேன், இந்த தேங்காவையும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் இல்லை 2 நாளில் காலியாகிற மாதிரி இருந்தால் மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இல்ல எனக்கு 4 நாள் 5 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தா நீங்க தயவு செஞ்சு தேங்காவை சேர்த்துக்காதீங்க. வெறும் வேர்க்கடலை வெல்லம் மட்டும் போட்டுக்கோங்க. இதோட வேர்க்கடலை வெல்லம் கூட வேற என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா எள்ளு, கருப்பு எள்ளு. அவ்வளவுதான், லட்டு பிடிக்கிறதுக்கு ரெடி. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.